விருதுநகர் நரிக்குடி அருகே அதிமுக நிர்வாகிகள் இரு தரப்பினரிடையே ஏற்பட்டிருக்க மோதலால் தற்போது அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கை துப்பாக்கியால் வானத்தை நோக்கி அதிமுக நிர்வாகி சுட்டதால் அப்பகுதியில் சற்று சலசலப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில், இந்த தகராறு குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது திவ்யா, விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றிய அதிமுக கவுன்சிலரான கலாவதியின் கணவர் சந்திரன், இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் ஆதரவாளர் என கூறப்படுகிறது. இவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிமுக மேற்கு ஒன்றிய செயலராக நியமித்து அதிமுக தலைமை கழகம் உத்தரவு பிறப்பித்தது. இதற்கு முன்னதாக இருந்த ஒன்றிய செயலராக இருந்த பூமிநாதன் என்பவர் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளர் என கூறப்பட்ட நிலையில் அவருடைய பதவி என்பது பறிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நரிக்குடி பகுதியில் அதிமுக இரு கட்சிகளாக பிரிந்து செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு நரிக்குடி அதிமுக சமூக வலைதளத்தில் தொடர்ந்து மோதல் போக்கு என்பது இருந்ததாக கூறப்படுகிறது. இதில் நடந்த காரச விவாதத்தின் காரணமாக புதிதாக நியமிக்கப்பட்ட சந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் இன்று விருதுநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப மண்டல பொறுப்பாளரும் திரைப்பட இயக்குநருமான பிரதாப் அவர் வீட்டிற்கு சென்று அத்துமீறி நுழைந்ததை தாக்குதல் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக பிரதாப்பின் மகன் மிதுன் சக்கரவர்த்தியும் அவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கூட்டம் அதிகமாக இருந்த காரணமாகவும் தற்போது தற்காப்புக்காக அவர் உரிமம் பெற்றிருந்த கை துப்பாக்கி வச்சிருந்ததால் அந்த கை துப்பாக்கியை நோக்கி வானத்தை நோக்கி சுட்டதால் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக திரண்டு வந்திருந்தனர். சத்தம் கேட்டு காவல்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த சம்பவம் என்பது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்.